முழக்க பெருங்குரல் நம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு அசோகன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய எழுச்சி மாநாட்டினுடைய கொங்கு நாட்டின் தளபதி அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் உட்பட கொங்கு நாட்டில் வந்திருக்கின்ற அத்தனை நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் கொங்கு சொந்தங்களுக்கும் மகளிர் அணியை சார்ந்த நம்முடைய சொந்தங்களுக்கும் முதற்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம் கட்சியின் மீது ஏன் நம்பிக்கை வர வேண்டும், எதற்காக கொங்குநாடு மக்கள் தேசியர்கள் நம் அத்தனை பேரும் பயணிக்க வேண்டும் என்பதற்கான சில விஷயங்களை மாத்திரம் சொல்ல இருக்கின்றேன். முதலில் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் தலைவர் கோவில் செல்லினுக்கு பிறகு பதவியேற்ற உடனேயே கொங்கு மண்டலம் முழுவதும் குறிப்பிட்ட சில அமைப்புகளால் ஆங்காங்கே பிசிஆர் வழக்குகள் திட்டமிட்டு பள்ளி கல்லூரி படிக்கிற பெண்கள் மீது கூட வழக்குகள் போடப்பட்டார்கள். அங்கே காவல்துறை உடந்தையாக இருந்து பல்வேறுபட்ட இடத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணப்பட்டது. அதெல்லாம் மாற வேண்டும் என்பதற்காக திருச்செங்கோட்டிலே முதலிலே பிசிஆருக்கு எதிரான ஒரு மாநாடை நடத்தி கொங்கு மண்டலத்துக்கு மிகப்பெரிய உருவாக்கி அப்படி ஒரு வழக்கு வந்தால் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நடத்தி கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தவர்தான் நம்மளுடைய பொதுச்செயலாளர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். அது மட்டும் விட்டாரா, கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற அத்தனை பேர்த்தையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். கொங்கு மண்டலத்தில் பொள்ளாச்சியில் இருந்து ஒசூர் வரை இருக்கிற அத்தனை உறவுகளை ஒன்றுபடுத்தி பொள்ளாச்சியில் இருக்கிறவர்களுக்கு தருமபுரியில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அங்கே போய் நம்மளுடைய நிர்வாகிகள் என்று உதவி செய்திருக்கின்றார்கள். தருமபுரியில் இருக்கிறவனுக்கு பொள்ளாச்சியில் பிரச்சனை என்று சொன்னால் அங்கே போய் அந்த 10 நிமிடத்தில் ஒரு விபத்தானா கூட 5 பேர் போய் ரத்தம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் நம்மளுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஸ்வரன் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் வேறு மாற்று கட்சியில் முடியுமா? வேற எந்த அரசியல் கட்சியாவது இதை நான் செய்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அதுக்கு அடுத்தது, கொங்கு நாட்டிலே கவுண்டர் எல்லாம் ஒற்றுமைப்பட மாட்டார்கள், தனித்து வாக்களிக்க மாட்டார்கள் என்று அரசியல் கட்சிகள் நம்மளை கேவலமாக பார்த்த பொழுது என் ஜாதியாலும் முடியலான் என்று தனியாக தேர்தலில் நின்று பல லட்ச வாக்குகளை பெற்று வெற்றி தந்தவர் நம் சமுதாயத்துக்கு பெருமை சேர்த்தவர் நம்மளுடைய பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள். அதோடு விட்டாரா, நான் தேர்தலில் நின்றதோடு போகாது, நான் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் கொங்கு நாட்டில் இருக்கின்ற உறுப்பினரை உருவாக்கியே தீர்வேன் என்று பல்வேறுபட்ட தேர்தலில் நின்று பல்வேறுபட்ட தோல்விகளை சந்தித்து பல்வேறுபட்ட அவமானங்களை எல்லாம் சந்தித்து மீண்டும் பாராளுமன்றத்தில் அண்ணன் ஏகேபி சின்ராஜ் அவர்களை அமர்த்தி கோவை செலியன் புகழ் வாழ்க, காளிகராயன் புகழ் வாழ்க, முத்துக்கவுண்டர் புகழ் வாழ்க என்று நம் சாதியினுடைய அடையாளத்தை உருவாக்கியவர் நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள். அது மட்டும் விட்டாரா, அடுத்தது சட்டமன்றத்திலே நம்ம குரல் உழைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே அண்ணன் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு பல தலைவர்களை பார்த்திருப்பீர்கள், பல்வேறுபட்ட கட்சியில் இருந்தவரை பார்த்திருப்பீர்கள். நேர்மையாக உண்மையாக சட்டமன்றத்தில் கொங்கு நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பது நம்முடைய அண்ணன் ஈஸ்வரன் தானே. இவரை விட ஒரு தலைவன் தமிழ்நாட்டிலே கொங்குக்காக எவனாவது வருவான் என்று எப்படி யோசிக்கின்றீர்கள்? வன்னியர் எல்லாம் ஒற்றுமை பெற்றார்கள். அவருடைய தலைவர் ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஒன்றாக கூடி போராடி பல்வேறுபட்ட போராட்டத்திடத்தில் இடஒதுக்கீடை பெற்று அந்த சமுதாயம் இன்னைக்கு அரசு பதவிகளிலும் அனைத்து சலுகைகளும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் ஒற்றுமை பெற்றவர்கள்லாம் முட்டாள்களா? நாம மட்டும்தான் அறிவாளிகளா? தலித்தெல்லாம் ஒன்றா சேர்ந்ததினால்தான், திருமாவளவனை தலைவராக ஏற்றுக்கொண்டதினால்தான் அந்த சமுதாயம் இன்று அத்தனை பக்கமும் அத்தனை சலுகையும் பெறுகின்றது. ஆனால் கொங்கு வேளாளர் மாத்திரம் அங்கங்கே நாய் சங்கம் நரிசங்கன்னு வச்சுக்கிறேன். ஒரு தலைவர் ஈஸ்வரனை விட ஒரு உன்னதமான தலைவரை நீங்க யாரை பெற்றுவிட முடியும்? நம்ம சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார்கள் அவசரமாக நம் சமுதாயத்தை சார்ந்தவர் அவசரமாக வன்னியருக்கு 10% இடஒதுக்கீடை அளித்தார். ஏன் கவுண்டருக்கு கொடுக்க வேண்டியதானே? அப்ப வன்னியெல்லாம் ஒற்றுமை போடுற இருக்காங்கன்ற காரணத்தினால்தான் அந்த சமுதாயத்துக்கு எடப்பாடி அவர்கள் அறிவித்தார். அப்ப கவுண்டருக்கு யார் கேட்பாங்க? நீ நான் கொடுத்துருவாங்களா? கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு கவுண்டரும் அண்ணன் ஈஸ்வரன் எங்கே செல்கிறாரோ அங்க என்னைக்கு ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்குதான் மாறும். அந்த ஜாதி பார்த்து பயிர்றாங்களா? ஓட்டு ஒற்றுமையா போடுகிறார்கள். தலித்தாக இருந்தாலும் வன்னியர்களாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் அவர்கள் ஓட்டு அவர்கள் ஒற்றுமையாக போடுகிறார்கள் என்பதற்காக தான் அப்படி ஒரு சலுகையை அறிவித்திருக்கின்றார்கள். ஏன் அண்ணாமலை இருக்கிறாரு, எடப்பாடி இருக்கிறாரு,
பல பேர் சொல்லுவாங்க, அங்க கள்ளக்குறிச்சியிலே பள்ளிக்கூட பிரச்சனை வந்த போது RSSக்கு வாய்ப்பு கொடுத்த பள்ளிக்கூடம் அது. யார் குரல் கொடுத்தது? ஈஸ்வரன் தான் பேசி அந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு இயங்குது. இல்லைன்னா பள்ளிக்கூடமே இருந்திருக்காது. அப்படி இங்க கோபியில ஆடு திறனுக்கு PCR போட்டாங்க. ஆடு திறனவனுக்கு ஆதரவா சில அமைப்புகள் அங்கே வந்து போராட்டம் நடத்துகிறாங்க நியாயம் என்று. ஈஸ்வரன் மட்டும் இல்லைன்னு சொன்னா அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்குமா? கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் அத்தனை பேரும் இணைந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு. தலைமையின் மீது நம்பிக்கை வைகள், கூட்டணிகள் மாறலாம், கொள்கை என்றும் அண்ணன் ஈஸ்வரனுடைய கொள்கை மாறாது என்பதை உங்களிடத்திலே சொல்லி தலைமையை மதித்து இருக்கின்ற அத்தனை பேரும் அண்ணன் தலைமையிலே நாம் ஒன்றுபட்டு எதிர்காலத்திலே நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அனைத்து சலுகைகளும் பெறுகின்ற வாய்ப்பை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டு பேச வாய்ப்பளித்தவர்களுக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரியிலிருந்து பெரும்பாலாக வந்து பெரிய அளவுக்கு உழைத்து பல்வேறுபட்டவரை அழைத்து நம்முடைய நிர்வாகிகளுக்கும் இந்த இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகளை செய்த இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக ஈஆரின் சீடனாய் எண்ணியது திண்ணமாக்கும் வீரன்